சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவகாசியை சேர்ந்த 35 வயதான அலி ஃபாத்திமா என்பவரின் கணவர் முபாரக் அலி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்த தம்பதியினருக்கு 15 வயதில் பர்வீன் என்ற மகளும் 11 வயதில் சையத் பரூக் என்ற மகனும் உள்ளனர். கணவனை இழந்த அலி ஃபாத்திமா சிவகாசியை சேர்ந்த அக்பர் அலி என்பவரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு 2வது திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு அக்பர் அலி, அலி ஃபாத்திமா, அவரது தாய் 60 வயதான சிக்கந்தர் பீவி மற்றும் பிள்ளைகள் ஆகியோர் சிவகாசி காவல் நிலையம் அருகே உள்ள முஸ்லிம் ஓடை தெருவில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் குடும்ப தகராறு காரணமாக அக்பர் அலி மனைவி, பிள்ளைகள் மற்றும் மாமியார் ஆகியோர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக சிவகாசி தீயணைப்பு துறையினருக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து காயமடைந்த 4 பேரையும் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் ஃபாத்திமாவின் முதல் கணவர் முபாரக் அலியின் மரணத்தால் கிடைத்த காப்பீட்டுத் தொகையை தன்னிடம் கொடுக்குமாறு அக்பர் அலி தொடர்ந்து தகராறு செய்து வந்திருக்கிறார். அதனால் கடந்த மாதம் ஏற்பட்ட தகராறில் அக்பர் அலி ஃபாத்திமாவை தாக்கியுள்ளார். பின்னர் இது தொடர்பான புகாரில் சிறையில் அடைக்கப்பட்டு சில நாட்களுக்கு முன்னர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். அதன் பிறகு சம்பவத்தன்று அதிகாலை 6 மணியளவில் குடும்பத்தினரிடம் அக்பர் அலி மீண்டும் தகராறு செய்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக பெட்ரோல் ஊற்றி 4 பேர் மீது தீ வைத்து கொளுத்தியுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் தீ திடீரென அக்பர் அலி மீது பரவி அவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அக்பர் அலியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.